சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற டவுன் பஸ் சுற்றுல அபிஷேகா பாடிக்கிட்டு இருக்கும்போதே விஜய் ஆண்டனி அவர்கள் பாதியில எழுந்து போயிட்டு அவர் கொடுத்துடைய கமெண்ட்ஸ் ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வச்சிருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு தீம் அடிப்படையில பாடி வந்துட்டு இருக்காங்க. கடந்த வாரம் ஆஹா கல்யாணம், அதுக்கு முந்தின வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட், அதுக்கு முன்னாடி தளபதி திருவிழான்னு சொல்லி ஒரு ஒரு வாரமும் களை கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் டவுன் பஸ் அப்படிங்கிற அடிப்படையில கிராமத்தை சார்ந்த கிராமத்துல டவுன் பஸ்ல போடக்கூடிய பாடல்களை சூஸ் பண்ணி தான் ஒரு ஒரு போட்டியெல்லாம் பாடி வந்துட்டு இருக்காங்க. அதுல அபிஷேகா சூஸ் பண்ணிய பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் முறையை திரைப்படத்துல வரக்கூடிய வெட்டி வேறு வாசம் அப்படிங்கிற பாட்டு தான் பாடுறாங்க. அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என் கண்ணு முன்னாடியே மலேசியா வாதன் அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டமா, வேற லெவல், பயங்கரமா பாடிட்ட அப்படிங்கிற மாதிரி பாராட்டி தள்ளியிருக்காரு. அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனி அவர்கள் அது வரைக்கும் அபிஷேகோட பாட்டை உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தவரு அபிஷேகா பாடி முடிக்க சமயத்துல பாதியிலே எழுந்து போயிட்டாராம். எழுந்து போயிட்டு அபிஷேகா ஹக் பண்ணி, உன் அளவுக்கு என்னால இந்த வயசுல பாட முடியுமான்னு தெரியல, உன் வயசுல இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கே தெரியல, அதெல்லாம் நினைச்சா எனக்கே கோவமா இருக்கு, ஆனா நான் ஒரு 30 வயசுல சாதிச்சத நீ இந்த வயசு சாதிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளிட்டாராம். அதுக்கப்புறம் தான் அபிஷேகாவுக்கு அவர் அடுத்ததா பாடக்கூடிய கான்சர்ட்ல என் கூட சேர்ந்து அபிஷேகா பாடுவாங்க அப்படிங்கிற வாய்ப்பையும் மேடையிலே கொடுத்துட்டாரு. இது மூலயமா அபிஷேகாவோட மைல் ஸ்டோன் இந்த சரிகமபா சீசன் 5ல எங்கேயோ போக போகுது. கண்டிப்பா இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல அபிஷேகா தான் டைட்டில வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள் இப்பயே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. இப்படிதான் சீசன் 4 திவினேஷ் ஒரு ஒரு வாரமும் அடிச்சு தூள் கிளப்பினாரு. அதுக்கேற்ற மாதிரி பல பாடல்களை பாடி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணி வரக்கூடிய சீஃப் கெஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸா வாங்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரியை இப்ப மறுபடியும் அபிஷேகா படைக்க போறாங்க. இந்த வாரமும் அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எல்லா வாரமும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின போட்டியாளர் அப்படிங்கிற பெருமையும் அபிஷேகாவுக்கு வந்திருக்கு. அதுக்கு கூடுதல் பூஸ்டப்பா விஜய் ஆண்டனி அவர்களும் ஸ்டேஜுக்கே எழுந்து போயிட்டு அபிஷேகாவை பாராட்டி அவரோட அடுத்த கான்சர்ட்ல பாடுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ்ல கலந்துகிட்டு ஃபேமஸ் ஆன தாமரை இப்ப ஒரு படத்துல நடிக்க போறாங்களாம். அதுவும் ஒரு பிரபலமான காமெடி ஹீரோவுக்கு ஜோடியா நடிக்க போறாங்களாம். விஜய் டிவி டெலிகாஸ்ட் ரியாலிட்டி ஷோ மூலியமா எக்கச்சக்கமானவங்க சின்ன திரைக்கும் வெள்ளி திரைக்கும் வந்திருக்காங்க. அப்படி எக்கச்சக்கமானவங்கள சினிமா கொண்டு வந்த நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். பிக் பாஸ் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ரியாலிட்டி ஷோ கலந்துக்கிட்டவங்க தான் தாமரை செல்வி. இவங்க இப்ப ரீசெண்டா சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோயினுக்கு அம்மா கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சில காரணங்களால அந்த சீரியல் விட்டு இவங்க விலகிட்டாங்க. அப்படிப்பட்ட தாமரைக்கு இப்ப மறுபடியும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. மலையாள இயக்குனர் மாதவ் ரமதாசன், சரத்குமார், இந்திரஜித், தேவிகா, வையாபுரி இது மாதிரி பல பேர் வச்சு ஆடின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை இயக்கியிருக்கார். இந்த படத்துல நகைச்சுவை நடிகர் வையாபுரிக்கு தாமரை அவங்க ஜோடியா நடிச்சிருக்காங்களாம். பிப்ரவரி 27 இந்த திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ஷூட்டிங்கால தான் இவங்க சின்ன மருமகள் விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிறது அப்டேட் ஆயிருக்கு.